உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக சனி பகவான் ஆகிட்டார். உண்மையிலே சனி பெயர்ச்சிக்கு பயப்படணுமா? சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே தருவாரா? சனி பகவான் நல்லதே செய்ய மாட்டாரா? அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக சனி பகவான் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய கர்ம வினைக்கு தந்தார் போல். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுருப்போம். இல்லை போன ஜென்மத்து கர்மாவின் பலனாக சில நேரங்களில் சனி பகவான் கெட்ட இடத்துல வரும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவரால் சில பிரச்சனைகள் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சேர்ந்த இடம், அவர் பழகக்கூடிய நண்பர்கள் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. இது மாதிரி லைஃப்பில் எல்லாருமே சொல்லலாம். கணவன், மனைவி, குழந்தைங்க, அம்மா, அப்பா, இதன் மூலமாக எப்போவுமே ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதில்லை, மனநிலை இருப்பதில்லை. நீங்கள் உங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன நினைப்பீங்க? நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு என்ன நினைப்பீங்க? நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? சும்மா கடன் தான் வருது, சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சில நேரங்கள் யோசனை வரும். சில நேரங்கள் சில உறவுகளை பிடிக்கும், சில நேரங்கள் உறவுகள் பிடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய மனநிலை மாறுது. அந்த மனநிலை மாறுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தான் சனி பகவான். அதனால் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சனி பெயர்ச்சின்னா பயந்துக்காதீங்க. அது 7.5 சனி, அஷ்டம சனி. அஷ்டம சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, 7.5 சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது. உங்களுடைய கர்ம பலன் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில காலகட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு தொழில்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதே மாதிரி சில நேரங்களில் வேலைக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த வேலை வேண்டாம், அந்த வேலையில் நம்மளுக்கு பெருசாக நல்லது நடக்காதுன்னு நினச்சி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணோம். நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த ஜாதகங்கள் என்னென்னா, தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணுறாங்க. சில பேர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அதே போல் சில பேர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த நேரத்தில் மனைவிக்காக, குழந்தைங்களுக்காக, அம்மா அப்பாவுக்காக சில நேரங்கள் வேண்டாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன் நடக்குது. இதை தான் கர்ம பலன் சொல்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணீங்க, அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அது மாதிரி கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு இன்பம் வருது அப்படின்னா அதற்கும் மிக மிக முக்கிய காரணமாகிறார் சனி பகவான். அந்த இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் அவரை பெருசாக கவனிக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல. ஆனால் கஷ்டப்படும்போது மட்டும், ஐயோ எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்படும். அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கர்மக்காரகன். உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தால் போல். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா, நீங்கள் நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க, தர்மம் தலை காக்கும். அந்த தர்மம் தலை காக்கும் சொல்லும்போது என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கும். அப்படி கிடையாது. தர்மம் என்பது தலைமுறைகளை காக்கும். தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வருங்கால தலைமுறையை சொல்லலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ, தான தர்மங்கள் செய்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் நல்லா இருக்கும். அதே போல் சனி பகவானுடைய நிலை, சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாக ரெகுலராக ஒரு கர்மா நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, படிக்கிற பருவங்களில் படிக்க முடியும், வேலைக்கு சேரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். அதே போல் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறுறது, வெளிநாடு பயணம் பண்ணுறது, இது மாதிரி அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார்.
அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது. என்ன 7.5 சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் வராது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சுருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் நடக்குது. அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பித்ரு தோஷமாக இருக்கலாம், பித்ரு சாபமாக இருக்கலாம். ஏன்னா போன ஜென்ம பிறவியில் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருக்கலாம், இல்லை உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும். அதே போல் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். அந்த கஷ்டத்தை கொடுக்குற சனி பகவான் தான். ஆனால் உண்மையிலே சனி பகவான் என்ன கொடுக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. யாருக்கு சார் வேணும் அனுபவம்? இப்படிலாம் நான் அனுபவம் பண்ணணுமா, கஷ்டப்படணுமா சில பேர் கேட்குறது உண்டு. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்படும் போது என்ன பண்ணுவீங்க, வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்வீங்க, இப்போ அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும், இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படுது. அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த கோயிலில் தீபம் போடுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சில ஹோமங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் குறையுது. அந்த கர்ம பலன் குறையும் போது வரக்கூடிய வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. அது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பலன் சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனை குறைப்பார். அப்போ நீங்கள் பெருசாக பணம் காசு உதவி செய்ய வேண்டாம். இந்த வீடியோவை நீ இந்த ராசி உனக்கு நான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பாக குறையும். அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களே, வாழ்க்கையில் இதை விட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. என்ன சார் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துச்சு, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். கடன் பிரச்சனை, வேலை இல்லை, நிறைய விபத்துகள், உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு என்னென்னா ஏமாற்றங்கள். வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சேன் சார், நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன், இவங்கக்கிட்ட ஏமாந்துட்டேன், பணம் போயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பண்ணலாம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசின்னு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாவே என்னென்னா அழாத குறையாக பார்க்கக்கூடியவர் தான் கடகராசி என்பது. அவ்வளோ ஒரு மன வருத்தம். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் நல்லது பண்ணேன், அந்தளவுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன், என் குடும்பத்துக்காக நான் அனைத்தையும் இழந்திருக்கேன், நான் வாழ்ந்தால் எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம், நான் அது மாதிரிலாம் இல்லை இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், மனசுக்குள்ளே வருத்தப்படக்கூடியவர்கள் தான் கடகராசி என்பது. வெளில கூட சொல்ல முடியல சார் இதெல்லாம், ஏன்னா வெளில சொல்லி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி. உங்களுடைய மன வருத்தங்களுக்கு, மன வலிக்கு ஒரு நிவாரணமாக சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமண உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரிவினை, தேவையில்லாத தொடர்புகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தவறாத பழக்க வழக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், அதனால் பிரிஞ்சு குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது சார். அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு போராட்டமான காலமாகிடுச்சு கடந்த ஒரு 2.5 வருஷமானு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த பிரச்சனைகளுக்குலேருந்து தீர்வை கொடுக்க போகிற இந்த சனி பகவான் பிரிந்த தம்பதியினர் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு.
நீண்ட நாளாக திருமணமே ஆகலை. நிறைய கடகராசியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவும் முக்கியமாக கடகராசியில் ஒருத்தர் பிறந்து அவங்க அம்மாலாம், என் பையனுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பொண்ணுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பையனை மாதிரி நல்ல பையன் யாரும் கிடையாது, என் பொண்ணு மாதிரி நல்ல பையன் பொண்ணு எதுவும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு கல்யாணமே ஆகலை. வரலாம் தட்டி தட்டி போகுது. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. வயசாகிட்டே போகுது. என் பையன்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்கிறான். என் பொண்ணு அதுக்கு மேலே ஒரு மன வழியில் இருக்கா, விரக்தியில் இருக்கா. ஏன்னா சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். அதுவும் முக்கியமாக பூச நட்சத்திர அன்பர்கள், ஆயிலை நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கடந்த 2.5 ஆண்டுகள் நடந்திருக்கும். ஒரு நிச்சயதார்த்தம் நின்று போகுது, கல்யாணம் எல்லாம் புக் பண்ணி நின்று போகிறது, இந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் வெயிட் பண்ணது நல்லதுக்கே. 2.5 வருஷம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வரன் கிடைத்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போகிறார். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, அந்தந்த வயதில் கிடைக்கக்கூடிய விஷயந்தான் பாக்கியம். நிறைய கடகராசி என்பது கடந்த ஒரு 2.5 வருஷமாக நான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும், வேலையில் நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நான் 4 பேருக்கு சம்பாதிச்சு தானம் பண்ணணும். இதில் வார்த்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நான் சம்பாதிச்சு 4 பேருக்கு தானம் பண்ணணும், நான் அப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக வாழ்க்கை சிறப்பாக இல்லை. நிறைய பிரச்சனைகள், ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுகள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்யலை, கரெக்டாக பண்ணல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை விட்டு போகிற வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை இழந்து கஷ்டப்படுவோம் நிறைய பேர். என்னென்னா, நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒரு வீடு வாங்கி வீடு லோன் கட்டிட்டு இருந்தீங்க, கார் வாங்கி கார் லோன் கட்டிட்டீங்க. எல்லாமே வேலை இழப்புனால நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைச்சி திருப்பி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போகிறார். அதே போல் கடக ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும். ஏன்னா அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி, நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல. நல்ல அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது சார். ஒரு எக்ஸாம் எதனா பாஸ் பண்ண முடியல, ஒரு பணம் கட்டி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண நடக்கலை, அதில் ஒரு ஏமாற்றம். சில பேர் வெளிநாடு வாய்ப்பு வந்து தவற விட்டவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தவிர வேறு ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கனடா, US, UK இந்த 3 கண்ட்ரி, எல்லா ஃபாரின் கண்ட்ரி ஓகே, இந்த 3 கண்ட்ரி அதிக வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய காலகட்டத்தில். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வெற்றி உறுதி. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, எப்போ நாட்டை விட்டு வெளில போகும் தெரியல, வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது உங்களோட நேரம் தான். அங்கேயே நல்லா வாழக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்து கூட. அது உங்களுடைய நேரம் தான். நேரம் சரியில்லை, அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்லா அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கேயே ஒரு PR வாங்கி செட்டில் ஆனால் என்ன, இப்போது நம்ம தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரும். முதல்ல அந்த நெகட்டிவிட்டி முதல்ல போகும். அந்த நெகட்டிவிட்டி போயிட்டாவே என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டி வந்துடும். பாசிட்டிவிட்டி வந்தவுடனே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துலேருந்து கொடுக்க போகிறார். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி, PCOD இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம், நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் பிரச்சனையே. ஏதாவது குறை இருந்தால் நம்ம பார்க்கலாங்க சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க, கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பித்ரு தோஷம் இருக்கலாம், மாத்திரு தோஷம் இருக்கலாம், ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் செய்ய போகிறாரு. அதே போல் வீடு இழந்தவர்கள், வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன யோகம், வீடு வாங்கிறதுக்கான யோகம்,
ஒரு வீடே வாங்க முடியல சார்னு சொன்னவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கப்படாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிறைய கடகராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த சொத்துனால நிறைய பாதிப்பு அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அவங்களெலாம் பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சியே இல்லை, நிறைய நஷ்டங்கள். ஏன்டா தொழில் பண்ண ஆரம்பித்தோன்னு தெரில சார், என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணால் நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கடகராசி என்பது. காரணம் நேரம் சரியில்லை உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு சரியாக நடக்கலை. உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லை, இருக்குது. திறமை இல்லையா? இருக்குது. எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார், எனக்கு மட்டும் தொழிலில் வெற்றி கிடைக்கல, தொழிலில் நஷ்டத்தை சந்தித்தேன். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்ஸ்னால துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதனால் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய, தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு சுகர், பிபி ஷூட்டப் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1 வாரம் 10 நாள் இருந்தவங்களாம் நிறைய கடகராசி என்பது இருக்காங்க. சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்குது. நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. நீங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிங்க, அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிக்கங்கன்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றிருக்குன்னு நினச்சிங்க. உண்மையிலே அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு. சில பேருக்கு அதையும் மீறி உடல் பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா உங்களுடைய கர்ம வினை காரணமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரமாக இருக்குது. எப்படி இருந்தால் போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன், 4 விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக விரைவில் வரப்போகுது. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு நஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், பணத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதேமாரி நான் ஒரு கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு காசை போட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சீட்டு போட்டு பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்தவர்கள் கடகராசி என்பவர்கள். சார் அதெல்லாம் வந்துருமா சார்னா கண்டிப்பாக வரும். உங்களுடைய உழைப்பின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வரும். அதுமாதிரி இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டை தான் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கடகராசி என்பதற்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.